நால்வர் வழி நமக்கு நல்ல வழி என்பது நம்முடைய மரபு. நால்வர் என்று சொல்லும் பொழுது மூவர் பாடிய தேவாரம், நாலாவது மாணிக்கவாசகருடைய திருவாசகம் என்ற இந்த 4 பேருடைய தேவாரம் திருவாசகம் என்பதை நாம் நம்முடைய வாழ்வினுடைய தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோருடைய திருநெறி. அதற்கு பேர். ஒரு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரையும் தென்னாட்டிலே பக்தி வெள்ளம் பாய்ந்து ஓடியது. அதிலே பெருக்கெடுத்த அருள் வாக்குகள் தான் இந்த தேவாரங்கள். இந்த தேவாரங்கள் என்ன, அவர்கள் இறைவனை கண்டார்கள், இறைவனோடு உரையாடினார்கள், இறைவனை உணர்ந்தார்கள், இறைவனோடு அவர்களுக்கு அவனை அடிமையாக தங்களை அடிமையாக இறைவனை ஆண்டானாக நினைத்து வழிபட்டவர்களும், இறைவனை தந்தையாக நினைத்து வழிபட்டவர்களும், இறைவனை சொந்த நண்பனாக நினைத்து வழிபட்டவர்களுமாக இருந்தவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற மூவர். இந்த மூவரும் தங்களுடைய அருள் உணர்வுகள், இறைவனை கண்ட அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவத்தை அவர்களுடைய உள்ளமெல்லாம் நிறைந்து, உணர்வெல்லாம் நிறைந்து, உயிரெல்லாம் நிறைந்து அது வெளிப்படும் பொழுது அந்த அருள் வாக்குக்கு தேவாரம் என்று பெயர். தேவனுக்கு போடுகின்ற மாலை, அதுதான் தேவனுக்கு போடுகின்ற ஆரத்தை தேவாரம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி வாரப்பாடோடு இறைவனை வணங்குதல் என்பதற்கும் தேவாரம் என்றும் சொல்லலாம். பாமாலை வாடிவிடும், ஆனால் இந்த பூமாலை வாடிவிடும், ஆனால் பாவினால் ஆன பாமாலை வாடாது. அதுதான் தேவாரத்தினுடைய விசேஷம். 7ஆம் நூற்றாண்டிலே எப்பொழுதோ பாடினார்கள் என்றால் இன்றும் அது நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது. நமக்கு வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது, நமக்கு பலம் கொடுக்கிறது. மந்திரமாக இருக்கிறபடியினால் நமக்கு எவ்வளவோ காரியங்களை அது நிறைவேற்றி கொடுக்கிறது. இன்றும் இந்த கயிறு சாஸ்தி பார்த்து, அந்த தேவார புத்தகத்திலே கயிறு சாஸ்தி அது என்ன தேவாரம் வருகிறதோ அது நமக்கு நல்லதாக, நல்ல ஒரு முடிவை கொடுப்பதாக, இறைவனுடைய குரலாக நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கின்ற மாதிரி அமைவதை பார்க்கலாம். எவ்வளவோ முறை நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவோ தடவை அதை பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ கஷ்டங்கள் வரும்பொழுது எவ்வளவோ விதமான என்ன நடக்க வேண்டும் என்று தெரியாது இருக்கிற போது நான் கயிறு சாத்தி பார்ப்பது வழக்கம். பார்க்கிற போது அதுல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு கட்டாயம் உங்களுக்கு ஒரு விடையை கொடுக்கும். விடை என்று சொன்னால் எல்லாம் நல்ல மாதிரி முடியுங்கிற அது இல்லை, உடனே மனசுல ஒரு ஆறுதல். ஓ, இவட தேவாரத்திலேயே இப்படி சொல்லி இருக்கா, நமக்கு சந்தோஷம் என்று. அந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டம், என்னுடைய கணவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அப்போ நான் அந்த கயிறு சாத்தி பார்த்தேன். மருந்தவை மந்திரம் அல்லங்கிறதான் வந்தது எனக்கு. மருந்தவை மந்திரம்ட்டு வந்த உடனே அப்பதான் உடனே நான் நமசிவாயத்தான் அப்ப ஜபிக்கணும்னு சொல்லிட்டு அது எனக்கு அருள் வாக்கா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு செய்தேன். அப்படி அந்த மாதிரி பல சமயங்களிலே பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு இதுக்கெல்லாம் காரணம் அடியில என்னுடைய தகப்பனார் பெரிய, அவர் சைவத்துல ரொம்ப ஊறினவர். அவர் சொல்லுவார், எப்போ காலம் நாங்கள் நேரம் ராகு காலமாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேயூர் தோழிபங்கன்னு சொல்லிட்டு கிளம்புங்க எல்லாரும். அதுதான் எங்க வீட்டுல வழக்கம். என்ன ராகு காலம் ஒன்றும் பார்க்கறது கிடையாது. யமகண்டம், குளிகை, நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தா பைத்தியம் முடிச்சிடும். எத்தனை போட்டிருப்போம், சில நாள் நல்ல காலமே கிடைக்காது, அப்படி போட்டிருக்கோம் அதுல. அவர் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், வேயுறுது வழிபங்கன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு கிளம்புங்க. எந்த சமயத்துல எங்க வீட்டுல எப்போ அது ஒரு வழக்கமா இருந்துச்சு. சின்ன ஒரு பால் காய்ச்சிருந்ததுனாலும் வேயுறுது வழிபங்கன்னு சொல்லணும். ஒரு புது வீடு போகிறதுனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போடலாம். அப்புறம் கல்யாணத்துல பாடுவதற்கு சைவ கல்யாணங்கள்ல மண்ணில் நல்ல வண்ணம் கட்டாயம் பாட வேண்டிய ஒன்று. அது கட்டாயம் பாடி வந்தார்கள் எல்லாரும். அப்படியெல்லாம் சில மரபுகள் இருக்கு நமக்கு. அந்த திருமங்கல்யதாரணத்துக்கு முன்னால மண்ணில் நல்ல வண்ணம் கட்டாயம் சொல்லிட்டு தான் திருமங்கல்யதாரணம் செய்யறது வழக்கம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் சொல்ற அந்த வழக்கமே காணும். இப்போ அதெல்லாம் பார்க்கிற போது கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிந்த சில தேவாரங்கள், அது எனக்கு சின்ன வயசுல ஓதுவார வைத்து தான் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்னுடைய தகப்பனார். அப்போ எனக்கு மியூசிக் டீச்சர் தனியா, ஓதுவார் தனியா. அப்போ மியூசிக் டீச்சருக்கு கோபம் வரும், ஏன்னா அவங்க கர்நாடக சங்கீதத்தின்படி தானே. அது என்னது, இவர் அவங்களுக்கு மாசம் அப்பெல்லாம் என்ன சொல்லுங்க, மாசம் எனக்கு பாட்டு கிளாஸுக்கு 2 ரூபா, இவருக்கு 7 ரூபா ஓதுவாருக்கு. அது என்ன, ஓதுவாருக்கு அவ்வளவு
காசு கொடுத்து உங்க அப்பா வச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன, அவர் என்ன உயர்த்தி, அவருக்கு எனக்கு தெரியாததை விட அவருக்கு என்ன தெரியும்? அதுன்னு எனக்கு தெரியாது, எங்க அப்பா வச்சிருக்கிறது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா அப்பவே எங்க அப்பா வந்து அந்த அழுத்தமா அந்த ஓதுவார்கிட்ட படிக்கணும்ங்கிறது ஒரு முறை அவர்கள் வைத்திருக்கிறார். என்றா எப்போ அங்கெல்லாம் திருவிழாம் போது ராத்திரியில பஜனைன்னா என்ன, ஓதுவார் தான். ஓதுவார் தேவாரம் சொல்லி கொண்டே போவார். பின்னால அவருக்கு அவர் பக்கத்துல ஹார்மோனியம் இருக்கும், அப்புறம் ஒரு இது மிருதங்கத்தை இதுல கட்டி கொண்டு பாடிக்கொண்டு பின்னாலே ஒரு கோஷ்டி, அவர்கள் வீதி, அந்த பெரிய மாட வீதி இருக்கு, அதை சுத்தி வருவார்கள். அப்படிதான் இந்த சின்ன நான் இருந்தது வேலூர், அது ஒரு சின்ன 4 பெரிய பட்டினம் இல்லை. ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் நடக்கும். திருவம்பாவின் போதும் அப்படிதான், காத்தால எல்லாரும் நகர சங்கீர்த்தனம்னா திருவம்பாவை சொல்லி கொண்டு வருவார். ஒவ்வொரு மூலையிலையும் நின்று அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு முறை மாணிக்கவாசகருடைய திருவுருவத்தை வைத்து அழைத்து கொண்டு போவார். அந்த மாதிரியான சில அந்த கார்த்தால தாதன் அந்த சங்கூதுறது மார்கழி. இப்போ நாங்க திருவம்பாவை பாட்டிலேருந்து தான் நாங்கள் சங்கூதுவானா தாதனான்ட்டெல்லாம் யோசிக்கிறோம். அதெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலம். அப்போ ராத்திரியில ராப்பிச்சை அவன் வந்தான்னா அவனுக்கு கொடுக்கறதுக்காக வாசல்ல ஏதாவது வைத்திருப்பார். ஏதாவது ராப்பிச்சை வந்து அவன் எடுத்து கொண்டு போட்டான். அப்படியெல்லாம் சில. அப்புறம் இந்த தெருக்களில திண்ணை, எல்லா வீடுகளிலும் திண்ணை இருக்கும். அப்போ வீட்டை பூட்டினாலும் வாசல்ல யாரும் வழிப்போக்கர்கள் வந்து படுத்து கொள்வதற்காக தான் அந்த திண்ணை. அதுலயே ஒரு தலகாணி மாதிரி இப்படி ஒரு உயர்வும் இருக்கும் அதுல. அந்த மாதிரியான முறையில வீடுகள் கட்டப்பட்டது. அப்புறம் எங்கேயும் மடங்கள், யாத்திரிகர்கள் வந்தாலும் சொல்லிட்டு அவர் உண்டக்கட்டி சாதம் அதை இத்தனை 25 உண்டக்கட்டி யாத்திரிகர்களுக்குன்ட்டு அதெல்லாம் வச்சிருந்தார்கள். மானியம் வைத்து ஜமீன்தார்கள், அப்புறம் சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாரும் அந்த மாதிரியான சில. இப்போவும் இது கேரளத்துல அப்படி இருக்கு, ஊட்டு பிறைன்னு இருக்கு. இந்த ஊட்டு பிறைங்கிறது வந்து ஒரு சத்திரம் மாதிரி. ஒன்றும் இல்லாதவர்கள் போய் அங்க போய் அவர்கள் சாப்பிடலாம், அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார்கள். அந்த கஸ்தூரி வந்து லவ்விங் காட்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இல்லையா, அதில் அவர் அதெல்லாம் சொல்கிறார். எப்படி கேரளாவில் தனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த வீட்டு பிறையில் போய் சாப்பிடுவாராம். சாப்பிட்டுட்டு அந்த அப்பளம் போட்டு அந்த அப்பளத்தை மெதுவாக கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை தன்னோட சிநேகிதனுக்கு விற்று விட்டு அதில் வர காசை வந்து அவர் பென்சில் வாங்குவார் ஸ்கூலுக்கு போகிறது என்று. இந்த மாதிரி நம்முடைய எனக்கு என்ன ஒரு பெரிய துக்கம்னா, இந்த நம்முடைய எத்தனை நமக்கு ஒரு பழைய பாரம்பரிய வரலாறு இருக்கு, பாரம்பரியத்துல ஒரு நிறைவு இருக்கு. அதெல்லாம் நம்ம சிறுவர்கள், இளைய தலைமுறையினர் அதை அறியாமலே போறது, நமக்கே மறந்து போயிடுறது எவ்வளவோ விஷயங்கள் என்கிற போது அது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல தேவாரம் ஒவ்வொரு வீட்லயும் கொஞ்சம் ஒலித்தது என்றால், தேவாரத்தை கொஞ்சம் பாடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டால் அது வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒரு பயம் என்ற அடிப்படையிலாவது வரட்டும்ங்கிறேன் நான். ஏதோ இந்த பாட்டை வினை தீர்க்கும் தேவாரம் இப்பெல்லாம் போடுகிறார்கள் நிறைய. வினை தீர்க்கும் தேவாரம் ஒரு புத்தகம் இருக்கு. இந்த நோய்க்கு இந்த தேவாரம் சொல்லலாம்ட்டெல்லாம் போட்டு இது சைவ சித்தாந்த கழகங்கள்லாம் போட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்து தேவாரத்தை பாடுகின்ற அந்த தேனென்றால் அவர்கள் பிணி தீர்த்தார்கள், குளிர்சுரம் தீர்த்தார்கள். அவர்கள் வந்து அந்த இவனுடைய பாண்டியனுடைய வெப்பு நோய் போச்சு, இவர் திருநாவுக்கரசருடைய சூளை நோய் போச்சு. இதெல்லாம் நடந்து அப்புறம் சுந்தரமூர்த்திக்கு அவருக்கு கண் இல்லாமல் இருந்தவர் கண் வந்தது. அவருக்கு ஒரு திடீர்னு அவருக்கு ஒரு வெள்ளை நினைக்கிற அந்த லுக்கோடாமா மாதிரி இருக்கணும், அவருக்கு ஒரு வெண்கூட்டம் வந்தது. அதெல்லாம் போச்சு. எல்லாம் இறைவனிடத்துல பாடி பாடி. என்னால மந்திரங்கள் இவை சாதாரணமானவை இல்லை மந்திரங்கள். அவைகளினாலே பலன் கிடைக்கும். அவைகளை மன தூய்மையோடு உள் அன்போடு உருகி வழிபட்டால் கட்டாயம் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதிலே ஒரு விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் அந்த திருநீருக்கு வந்து 10 நமசிவாய பதிகம் 10ஐயும் பாடி ஜபித்து அதை கொடுக்கின்ற ஒரு முறை இருக்கிறது. அதை கொடுத்ததுனாக்க அந்த விபூதியை வாங்கி கொள்வதிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு சாதகமான ஒன்று நமக்கு நிகழும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில். நம்பிக்கை தானே எல்லாத்துலேயும் அடிப்படை நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வளர்ந்து செழிப்பதற்கு தேவாரங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பது மிக முக்கியம் என்று சொல்லி, நமக்கு முக்கியமான 3 தேவாரங்கள் தோடு கூற்று பித்த. திருஞான சம்பந்தருடைய முதல் பாட்டு,
திருநாவுக்கரசருடைய முதல் பாட்டு, சுந்தரமூர்த்திகளுடைய முதல் பாட்டு. இப்போ வழக்கமாக சொல்வார்கள், திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டான் பெரும் இறைவன், திருநாவுக்கரசரை சூலை கொடுத்து ஆட்கொண்டான், சுந்தரமூர்த்திகளை ஓலை கொடுத்து ஆட்கொண்டான் என்று சொல்வார்கள். இந்த 3 பேருக்கும் அப்படி ஒரு சமத்காரமாக பொயட்டிக் இது நுவான்ஸ் அது. அப்படி சொன்னாலும் கூட அதில் ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா இவருக்கு பால் கொடுத்த உடனே இவர் மாறிவிட்டார். அவருக்கு சூளை நோய் வந்தது, அவர் மனம் மாறி பெரிய பரம பக்தர் ஆயிட்டார். அவருக்கு கல்யாணம் நடக்க போகிறது, அந்த சமயத்தில் ஒரு ஓலையோட வரார். அடிமை ஓலை, நீ எனக்கு அடிமைன்ட்டு இந்த ஓலையில இருக்குன்ட்டு கொடுக்குறார். அப்படியாக அவர் பல மாதிரியாக செய்து கொண்டு வந்த அந்த இந்த 3 விதமாக பாலையும் சூளையும் ஓலையும் காட்டி அவர் செய்த காரியங்கள், அதனாலே நமக்கு மந்திரமாக நிறைமொழி மாந்தருடைய மந்திரங்கள். அவர் அப்புறம் இவர் திருஞான சம்பந்தர் எல்லா இடத்துல ஆணை நமதே என்று சொல்றார். தன்னை எனக்கு மேல ஆணை என்று அவ்வளவு உறுதிப்பாடு. இறைவனுடைய பக்தன் அடியான், நான் சொல்றதுல ஒரு விதமான பிழையும் வராது என்கின்ற உறுதி. அந்த உறுதி நமக்கு இந்த தேவாரத்தை சொல்லும் பொழுது வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த முதலாவது பாட்டு இவர் சொன்னார், தோடுடைய செவின் என்ன நெடுக அப்படியே போறது, அதுக்கு ஒன்றும் அர்த்தமும் தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று. இந்த குழந்தை பார்க்கிறது, குழந்தைக்கு எதிர நிற்கிறார்கள், ஐயனும் அம்மையுமாக நின்று பால் சோறு கொடுக்கிறாள் அன்னை. அப்போ அதை பார்த்த உடனே குழந்தைக்கு என்ன, எப்பவும் பெரிய ஒரு சாமானை பார்த்தா அதில் என்னென்ன பார்த்தோம்ட்டு அதுக்கு மனசிலே பதிகின்றது என்ன, அதைத்தான் அந்த குழந்தை சொல்றது. அப்போ அவ காதில தோடு, ஒரு காதிலே தோடு அந்த அன்னை போட்டு கொண்டிருக்கிறாள். இறைவன் குழை காதன், இவள் தோடு அணிந்த காதன். அப்போ தோடுடைய செவியன் என்று சொல்கின்றான். அப்போ ஒரு காதிலே தோடு, ஒரு காதிலே குழை, அப்படியாக அன்னையும் ஐயனுமாக சேர்ந்து அர்த்தநாரியாக காட்சி கொடுத்திருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே தோடுடைய செவியன் என்று தோட்டை சிறப்பிக்கின்றார். பிறகு தோண்டு ஆரம்பிக்கிறது ஓங்காரம், ஓங்காரத்தோடு ஆரம்பிக்கிற பாட்டு. தோடுடைய செவியன் விடையேறி, அவன் விடையேறி இருக்கிறான். இப்போ சின்ன குழந்தை தான் அப்படி சொல்ல, அங்க வெளியில போறவன கூத்தாடின்னு சொல்றோம். அப்போ எதுக்கு மேலே குதிரை ஏறி என்று சொல்றோம். அது மாதிரி விடையேறின்னு சொல்றது குழந்தை. விடையேறின்னு அதை விழியா சொல்லலாம். விடையேறி தூவன் மதி சூடி, அந்த தலையில ஒரு மதி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, வெள்ளை விளையர்ன்னு இருக்கிறது குழந்தைக்கு அப்படியே மனசுல பதிஞ்சு. தூவன் மதி சூடி, நல்ல அப்பட்டமான வெளுப்பான மதி சூடி, காடுடைய சுடலை பொடி, சுடுகாட்டு சாம்பல் மேல பூசி இருக்கிறார் என்கிறது. அது சாம்பலை பூசி என் உள்ளம் கவர்கள்வன், இதுக்கெல்லாம் மேலாக என்னை அவர் ஈர்த்து விட்டார், காந்தம் மாதிரியாக இழுத்து விட்டார் என்னை என்று சொன்ன குழந்தை திடீரென்று அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது பாருங்க. அந்த பால் சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் இவையெல்லாம். ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, ஒரு முன்னொரு காலத்திலே இதுக்கு இந்த சீர்காழிக்கு பேர் பிரம்மபுரம்னு பேர். ஏன்னா பிரம்மா வழிபட்ட தலம் அது. ஆகவே அந்த பிரம்மா இருந்து ஏடுடைய பிரமாபுரன், ஏடுடையன்னா வேதத்தை வைத்து கொண்டிருக்கின்ற பிரமன், முன்னை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அப்ப அன்னைக்கு பிரம்மாக்கு அருள் செய்தாரே பெருமான், அவரும் இன்னைக்கு இப்ப நான் பார்த்து எனக்கு பால் கொடுக்க இவர்தான் அவர் என்று இந்த குழந்தை மீட்டு கொள்றது. அதுதான் இந்த பாட்டு. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், காடுடைய சுடலை பொடி பூசியன்
தூஷியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் கூற்றாயினவாறு விலக்ககிலி கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவாறு விலக்ககிலி கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடியே நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே கூற்றாயினவாறு விலக்ககிலீர் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்து மிடீர் அஞ்சேலுமென்னீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அஞ்சேலுமென்னீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சலம் பூவோடு தூப மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளுரு சூலை தவிர்த்தருளாய் அலந்தே நடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே
நினைக்கின்றேன் மனத்துன்னை. வைத்தாய் பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லூரருட்டுறையுள். அத்தா உனக்காளாய் இனி அல்லேனெனலாமே. அத்தா உனக்காளாய் இனி அல்லேனெனலாமே. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே. ஆற்றலடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை. போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன். தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர. சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தினும். துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தினும். நெஞ்சகம் நைந்து நீனை மின்னாள் தோறும். நெஞ்சகம் நைந்து நீனை மின்னாள் தோறும். வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று. வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று. அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. கூற்றஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழிய மன்னனுன்னிய. அற்றமில் மாலையே ஐந்தும் அஞ்செழுத்து. உற்றன வல்லவர் உம்பராவரே உம்பராவரே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நம சிவாயவே. நம்புவார் நமர் நாவில் நவிற்றினால். வம்பு நாண்மலர் வார்மது ஓப்பது. செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம்
நம்பன் நாமம் நம சிவாயவே. நெக்குளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொண்டு அங்கையிலுவர் தக்க வானவரா தகுவிப்பது நக்கல் நாமம் நம சிவாயவே. இயமந்தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்தோதவல்லார் தமை நண்ணினால் நியமம் தான் நினைவார்க்கினியான் நெற்றி நயன நாமம் நம சிவாயவே. கொல்வரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடில் எல்லா தீங்கையும் நீங்குவரென்பரால் நல்லார் நாமம் நம சிவாயவே. மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நம சிவாயவே. நரகமேல் புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடுமென்பரால் வரதன் நாமம் நம சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கன் மேல் தலங்கொள் கால் வீரல் சங்கரன் மூன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நம சிவாயவே. போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதந்தான் மூடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகியலந்தவர் ஓது நாமம் நம சிவாயவே. கஞ்சி மண்டையர் கையிலும் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர்கள் விரவிலரின்பரால் விஞ்சயண்டர்கள் வேண்டிய முதுசை நஞ்சுண் கண்டன் நம சிவாயவே. நந்தி நாமம் நம சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நம சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிதவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நம சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம் குலமிலராகினும் குலத்துக்கேற்பதோ நலமில கொடுப்பது நம சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது
ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தீருந்தடி பொருந்த கை தோழ நாப்பிணை தழுவிய நம சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே. மற்று பற்றெனக்கின்றி நின் திருபாதமே மனம் பாவித்தேன். மற்று பற்றெனக்கின்றி நின் திருபாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனே நீ பிறவாத தன்மை வந்தேனேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நம சிவாயவே. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நம சிவாயவே. ஓவு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர்பாடை மேல் காவும் நாளிவை என்றலால் கருதேன் கிளர் புனர் காவிரி. பாவு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லு நம சிவாயவே. எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்திழி காவிரியதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லு நம சிவாயவே. கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பெணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பாணுலாவரி வண்டரை கொன்றை தாரனை படப்பாம்பரை நாணனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தெம் புனிதன்னார்க்கே. அந்த நாளன் முன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலம் தன் ஆருயிரதனை வல்வினாய் குன்றன் வன்மை கண்டடியேன்
எந்தை நீயனை தனமர் நமன் தமர் நலியில் இவன் மற்றென்னடியானென விளக்கும் சிந்தையால் வந்துன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் உளானே. திருநெல்வேலியில இந்த பாட்டு, திருநெல்வேலியில என்ன நடந்தது, ஒரே மழை. சுவாமி உங்களுக்கு 12 வேலி நிலம் கொடுக்குறோம், அந்த மழையை நிறுத்துங்கன்னு சொல்றார். இப்போ சுவாமி 12 வேலி கொடுக்குறார், நிறுத்திடுறார். 12 வேலி கொடுக்குறார், மழை பெய்யறது. மழை பெய்யறது பெய்ஞ்சு கொண்டே இருக்கு. அப்போ சுவாமி இன்னொரு 12 வேலி கொடுக்குறோம், நிறுத்துங்கோ இதே. இப்போ 24 வேலி நிலம் வாங்கிட்டாராம் சுவாமி. அதைத்தான் சொல்றாருங்க அடுத்த பாட்டுல. வையகம் முற்றும் மாமழை தூர் மறந்து வயலிலை நீ வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் உய்ய கொள்கம தெங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய் பரந்தெங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னீரு வேலி கொண்டருளும் செய்கை கண்டு நில் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன் கூருளானே. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இது 11 பாட்டு. இந்த இத்தனை பாட்டையும் அந்த மட்டக்களப்புக்கு நான் போயிருந்தேன். போன போது ராமகிருஷ்ண மடத்துல அந்த குழந்தைகளோட சிறுவர் இல்லம் இருக்கு. அந்த மகளிர் சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இல்லம். அதில் போனால் எல்லாம் வரிசையா உட்காத்தி வச்சிருக்கு. எல்லாரும் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த 10-11 பாட்டையும் பாடி ஒரு குழந்தை ஒவ்வொரு நாளைக்கு முறை வச்சு ஒரு குழந்தை பாடுது. பார்க்காம அத்தனையும் பாடினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுறோம். பார்க்கறதுக்கு எனக்கு இவ்வளவு இந்த ஒரு முறையை இவங்க எப்படி கைப்பிடிச்சு, சின்ன குழந்தை தான் பாடுது. சின்ன பிள்ளைகள் பாடுற போதே நமக்கு ஒரு ஆனந்தமா தானே இருக்கு கேட்கறதுக்கு. அதனால சொல்றவங்கள எல்லாம் பேசாம கேட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறோம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாப்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் 9-1-7 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் எனதுளமே புகுந்து, அதனால்தான் உயிர், அதனாலதான் இத்தனையும் நடக்கிறது. இதுக்கு அர்த்தம், வாழறதுக்கு அர்த்தமே எனதுளமே புகுந்து அதனால் என்பது.
உருவளர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலனங்கி நமனோடு தூத கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரியதளதாடை வரி கோவணத்த மடவாழ்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் கோடரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிள மதியும் அப்பு முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் விளைவினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடிருக்கு முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு
விஜயர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொளாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சூழ்குன்றையார் விரல் மிண்டற்கடியேன் அல்லி மென்முல்லையம் தாரமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருநின்ற செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சூஷாத்த மங்கை நீலனக்கற்கடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வம்பராவரி வண்டு மணம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர் கொன்கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாரடி யார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டு பார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன்
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மன்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கணார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி உயிராவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாடி ஐராவணமேராது ஆனேரேறி அமரர் நாடாளாதே ஆரூராண்ட ஐராவணமே என் அம்மானே நின்னருட்கண்ணானே கருட்கண்ணால் நோக்காதாரல்லாதாரே அருந்துணையை அடியாத மல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகஞாலத்தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்களகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினையவல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ திண்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே முன்னம் அவனுடைய நாமும் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தாராசாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நமனை அஞ்சோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் சங்க வெண்குழை ஓர் காதில்
கோமார்க்கே நாம் என்றும் மீளாடாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தும் பிறங்கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோலார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமழை நின்றதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடினமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வாயில தமிழ் நன்னா வரணுங்கிறதுக்காக நான் இந்த பிடியதனை 3 காலத்துல சொல்லி அவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்போ உங்க மெல்பர்ன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பிடியதன் ஊருமை கோளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே பிடியதனுருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில்வலி வலமுறையிறையே பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறையிறையே கடி கணபதி வர அருளினன். அது இந்த தமிழ் நன்னா வாயில வரத்துக்கு நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். அது பிள்ளைகள் பிடிச்சு என்ன சொல்றாங்க. ஏன்னா இவங்க
இவங்களுக்கு இந்த சில சமயம் அந்த ரா வரமாட்டேங்குது. இந்த இங்கிலீஷ் சொல்லி சொல்லி ரான்னு சொல்லுடான்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேங்குது. சில வார்த்தைகள் இந்த மெல்லினமாவே சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் சொல்லி தமிழ்லையும் இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தன்னில முதோடு கலந்தன ஜெய் மிடறினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடு மாறிவதுண்டேம கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவே நல்லேன் தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றே மக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரபே நம்மான் புனல் விரினருங்கொன்றை போதனில்த கனலெறியனல் புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறிவதொன்றேம கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு தூரை அரணே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே 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 மண்ணில் நல்ல வண்ணம் வாழல மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ
பொங்கழலுருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே நிறைகழலறவும் சிலம்பொலியலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைகழு மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடியணி விடைய கரைகழு சந்தும் காரகில் பிளவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடலோதும் நித்திலம் கோழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே தாயினும் நல்ல தலைவரென்றடியார் தம்மடி போற்று இசைப்பார்கள் வாயிலும் மனத்தும் மறுவே நின்றகலா மாண்பினர் காண்பல வேடர் நோயிலும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழைதரு நூதினர் ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கோணமாமலை அமர்ந்தாரே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தும் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேடுவதே இந்த மாநிலத்தே ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்த நடியார்க்கு சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்த என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே படைக்கலமாக உன்னாமத்தெழுத்தைந்து என்னாவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்காட் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீரணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரனே. சுந்தரர் ஒரு ஆரூர் பொற்சவர் பாடுற கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் குரு திரலோகன் வரையில் மலை மகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையனிருப்பதுமாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரு கேளீர். இதை பாடிட்டு தான் திருவாரூருக்குள்ள நுழையிறார் அவர். எனக்கு கேட்குற போது எப்படி ஒரு கோலாகலமா எல்லாம் அந்த அத்தனை கோஷ்டியோட சேர்ந்து அவர் என்னையும் ஆழ்வரு கேளீர்னு சொல்லி கொண்டு போறார். பழைய அப்போ அந்த பெரிய புராணத்துல படிச்சது அந்த பிக்சர் அப்படியே வருது. எப்படி எல்லாரும் கூட்டமா போறதும் கூட சேர்ந்து போறது எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுறது. அதை இப்போ நினைச்சு பார்த்தேன். இப்போ
இப்பெல்லாம் செய்கிறோம், இப்பெல்லாமும் செய்கிறோம். அப்படி இல்லை, அந்த காலத்திலேயே அப்படி எப்படி செய்திருக்கிறார்கள். எல்லாருமா சேர்ந்து பாடுறது, போய் இறைவனை பற்றி பேசுறது, அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு அதையே ஊர் ஊரா எல்லாம் நடந்து, இதெல்லாம் நடந்து தான். ஒருத்தரும் அப்போ ஒரு விதமான வாகனங்கள் பல்லக்கெல்லாம் கிடையாது. சம்பந்தர் நடக்கிறாரேன்னு பகவான் அவருக்கு முத்து பல்லக்கு கொடுத்தார். வாழ்கந்தனர் வானவரானீனம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. இதான் இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்துக்கு நம்ம தமிழ்ல இப்ப இருக்கிற பாட்டு இது என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்காக ரவீந்திர ராஜா சத்யமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.